அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 41ஆம் அத்தியாயம். இதோ உன் காதலன். நல்ல சமயத்தில் வந்து சிவகாமியின் உயிரை காப்பாற்றியவர் புலிகேசி சக்கரவர்த்தி அல்ல, புலிகேசி வேஷம் பூண்ட நாகநந்தி அடிகள் என்பது நேயர்கள் அறிந்த விஷயமே. வாசலில் நின்ற கோபம் கொண்ட கூட்டத்தை பார்த்துவிட்டு சிவகாமி கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற அடுத்த நிமிஷமே குதிரைகள் விரைந்து வரும் சத்தம் கேட்டது. வருகிறவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று நினைத்து கொண்டு ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் ஓட்டம் பிடித்தார்கள். எஞ்சி நின்ற ஜனங்களும் வீட்டை காவல் புரிந்த சலுக்க வீரர்களும் வருகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி என்பதைக் கண்டதும் வியப்பினால் ஸ்தம்பித்து நின்றார்கள். நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரையில் பரவி கிடந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை 10 நாளைக்கு முன்பு வரையில் ஏக சக்கராதிபதியாக இணையற்ற மகிமையுடன் ஆட்சி செலுத்திய தங்களுடைய மன்னருக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் இத்தனை பெரிய துர்க்கதி நேர்ந்ததை எண்ணி வாதாபி மக்கள் கலங்கி போயிருந்தார்கள். சக்கரவர்த்தியை பார்த்ததும் அங்கு எஞ்சி நின்ற ஜனங்கள் ஓவென்று கதறி புலம்பத் தொடங்கினார்கள். அதை பார்த்த சக்கரவர்த்தி தம் அருகில் நின்ற வீரனிடம் ஏதோ சொல்ல அவன் கையமர்த்தி கூட்டத்தில் அமைதியை உண்டாக்கிய பிறகு உரத்த குரலில் கூறினான். மகாஜனங்களே, இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் எல்லோரும் காட்டும் ராஜ விசுவாசத்தைக் கண்டு சக்கரவர்த்தி ஆறுதல் பெற்று உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறார். எதிர்பாராத வஞ்சக செயலினால் இத்தகைய துர்தர்ஷ்டம் நமக்கு நேர்ந்துவிட்டது. இதற்கெல்லாம் தக்க சமயத்தில் பழிவாங்கியே தீர்வதென்று சக்கரவர்த்தி உறுதி கொண்டிருக்கிறார். இந்த வீட்டிலுள்ள பல்லவ நாட்டு மங்கையும் வாதாபிக்கு நேர்ந்த விபரீதத்துக்கு ஒரு காரணம் என்பதை அறிந்து அவளை தக்கபடி தண்டிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார். அந்த வேலையை அவருக்கு விட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் அவரவர் உயிர் பிழைப்பதற்கான மார்க்கத்தை தேடும்படி கேட்டுக்கொள்கிறார். ஈவு இரக்கமற்ற பல்லவ அரக்கர்கள் அதர்ம யுத்தத்தில் இறங்கி உங்கள் வீடுகளை கொளுத்துகிறார்கள். அவரவருடைய பெண் பிள்ளைகளையும் உடைமைகளையும் கூடிய வரையில் காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள். உடனே அவரவருடைய வீட்டுக்கு போங்கள். இதை கேட்டதும் ஜனங்கள் இன்னும் உரத்த சப்தத்தில் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சாபமிட்டுக் கொண்டும் அங்கிருந்து கலைந்து போகத் தொடங்கினார்கள். பிறகு சக்கரவர்த்தி அந்த வீட்டு வாசலில் காவல் புரிந்தவர்களை பார்த்து, உங்களுடைய கடமையை நன்றாக நிறைவேற்றினீர்கள். மிகவும் சந்தோஷம். இனிமேல் நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாருங்கள். உயிர் தப்பியவர்கள் எல்லோரும் நாசிகாபுரிக்கு வந்து சேருங்கள். அங்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்றதும் அந்த வீரர்கள் கண்ணில் நீர் ததும்ப சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அவ்விடமிருந்து சென்றார்கள். பிறகு சக்கரவர்த்தி தம்முடன் வந்த குதிரை வீரர்களின் தலைவனை பார்த்து, தனஞ்சயா, நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா என்று கேட்க, ஆம் பிரபு, நினைவிருக்கிறது என்றான் தனஞ்சயன். இன்னொரு தடவை சொல்கிறேன், இங்கிருந்து உடனே செல்லுங்கள். மாமல்ல சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷம் போட்டுக்கொண்டு நகரை விட்டு வெளியேறுங்கள். காபாலிகர் பலிபீடத்துக்கு அருகில் உள்ள காட்டுக்கு வந்து சேருங்கள். உங்களுக்கு முன்னால் நான் அங்கு வந்து சேர்ந்து விடுவேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் அந்த வீரன் காதோடு, பலிபீடத்துக்கு அருகில் உள்ள குகையில் பைத்தியம் கொண்ட காபாலிகை ஒருத்தி இருப்பாள். தாட்சண்யம் பாராமல் அவளை கொன்றுவிடு என்றார் சக்கரவர்த்தி. தனஞ்சயனும் மற்ற வீரர்களும் அங்கிருந்து மறுகணமே புறப்பட்டு சென்று மறைந்தார்கள். பிறகு அந்த வீதி சூன்யமாக காட்சியளித்தது. புலிகேசி வேஷம் தரித்த நாகநந்தி சிவகாமியின் வீட்டு கதவண்டை வந்து மெதுவாக தட்டி பார்த்தார். பிறகு திட்டிவாசல் கதவை தொட்டு தள்ளியதும் அது திறந்து கொண்டது. உடனே அதன் வழியாக உள்ளே சென்று கதவை தாளிட்டார். வீட்டில் முன்கட்டை நன்றாக பார்த்துவிட்டு அங்கு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்கட்டை அடைந்தார். கத்தி ஓங்கிய காபாலிகையின் கையை கெட்டியாக பிடித்து சிவகாமியின் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றினார். அடப்பாவி, வந்துவிட்டாயா என்று காபாலிகை சொன்னதும் புத்த பிக்ஷு அவளை தமது காந்த கண்களால் உற்று பார்த்து, ரஞ்சனி, சற்று இங்கே வா என்று கூறிவிட்டு அப்பால் சென்றார். அந்த மூர்க்க ராட்சசி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னோடு சென்றது சிவகாமிக்கு மிக்க வியப்பை அளித்தது. பிக்ஷு ரஞ்சனியை ஒரு தூணின் மறைவுக்கு அழைத்து கொண்டு போனார். சிவகாமியின் காதில் விழாத குரலில், ரஞ்சனி, இது என்ன காரியம் செய்தாய் என்றார். பிக்ஷு, தவறு ஒன்றும் நான் செய்யவில்லையே. நகரம் எரிவதைக் கண்டதும் தங்களை பற்றிய கவலை ஏற்பட்டது. தங்களை தப்புவித்து அழைத்து போவதற்காக வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பல்லவ நாட்டு பெண்ணை எதற்காக கொல்லப் போனாய்? அதுவும் தங்களை தப்புவிப்பதற்காகத்தான். அவளால் தங்களுக்கு அபாயம் நேராதென்பது என்ன நிச்சயம்? அவள் விரோதி நாட்டு பெண்தானே? மூடமே, அவளால் எனக்கு என்ன அபாயம் நேர்ந்துவிடும்? பிக்ஷு, காதல் என்கின்ற அபாயம் மற்ற அபாயங்களை விட மிக பொல்லாதது அல்லவா என்றாள் காபாலிகை. உன் மூடத்தனம் உன்னை விட்டு இன்னும் போகவில்லை. நீ இருக்கும்போது நான் இன்னொரு பெண்ணை
அப்படியானால் அவளை பற்றி ஏன் இவ்வளவு கவலை உங்களுக்கு? அவளை நான் கொன்று பழி தீர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன? அசடே, சிவகாமியை பழி வாங்குவதற்கு உனக்கு என்ன காரணம் இருக்கிறது? எனக்கல்லவா இருக்கிறது. பல்லவன் பேரில் என்னுடைய பெரும் பழியை தீர்த்து கொள்வதற்காகவே அவளை நான் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறேன் என்று எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன்? பிக்ஷு, இப்போது ஒன்றும் மோசம் போய்விடவில்லையே. மோசம் போய்விடவில்லை. ஒரு விதத்தில் நீ இங்கு அவசரமாய் புறப்பட்டு வந்ததே நல்லதாய் போயிற்று. ரஞ்சனி, நீ எனக்கு இச்சமயம் உதவி செய்ய வேண்டும். இப்போது நான் சொல்கிறதை கேட்டால் அப்புறம் ஆயுள் முழுவதும் உன் இஷ்டப்படி நான் நடப்பேன். பிக்ஷு, இது சத்தியமா? எத்தனை தடவை உனக்கு சத்தியம் செய்து கொடுப்பது? இப்போது சத்தியம் செய்துவிட்டு அப்புறம் அதை மீறி நடந்தால் என்ன செய்வாய்? என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். அதை செய்து கொள். இப்போது நான் சொல்கிறபடி செய். சொல்லுங்கள் அடிகளே. பிக்ஷு தன் குரலை இன்னும் தாழ்த்தி கொண்டு காபாலிகையிடம் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொன்னார். நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா? அந்தபடி செய்வாயா என்று கேட்டார். கட்டாயம் செய்கிறேன் என்றாள் காபாலிகை. பிறகு கோர புன்னகையுடன், பிக்ஷு, தாங்கள் தங்களுடைய பழியை தீர்த்து கொண்ட பிறகு நான் என் பழியை தீர்த்து கொள்ளலாம் அல்லவா என்றாள். பிக்ஷுவின் முகம் சுருங்கிற்று. ஆ, உன் சந்தேகம் உன்னை விட்டு அகலாது போலிருக்கிறது. எத்தனை தடவை ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். போ, சீக்கிரம். அதோ ரதமும் குதிரைகளும் வரும் சத்தம் கேட்கிறது என்றார். காபாலிகை அந்த வீட்டின் முன்கட்டில் பிரவேசித்து வாசல் கதவின் சமீபம் வந்தாள். திட்டி வாசற் கதவின் தாழை திறந்து விட்டு பக்கத்தில் ஒதுங்கி நின்றாள். கத்தி பிடித்த அவளுடைய வலது கையை முதுகின் பின்னால் மறைத்து வைத்துக்கொண்டு அபாயத்தை எதிர்பாராத ஆற்றின் மேல் பாய எத்தனிக்கும் பெண் புலியைப் போல காத்திருந்தாள். அந்த பெண் பேயின் முகத்திலும் கண்களிலும் கொலைவெறி கூத்தாடிற்று. காபாலிகையை வாசற்பக்கத்துக்கு அனுப்பிவிட்டு நாகநந்தி பிக்ஷு சிவகாமியின் அருகில் வந்தார். சிவகாமி, இன்னமும் என் பேரில் சந்தேகம் தீரவில்லையா? இன்னமும் என்னிடம் நம்பிக்கை வரவில்லையா என்று கூறிய பிக்ஷுவின் கனிந்த குரல் சிவகாமிக்கு மனக்குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிற்று. சக்கரவர்த்தி என்று ஆரம்பித்தவள் தயங்கி நிறுத்தினாள். ஓ, என் தவறுதான் என்று சொல்லி நாகநந்தி தம் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்தார். சிவகாமியின் குழப்பம் நீங்கியது. சுவாமி, தாங்களா இந்த வேடத்தில் என்றாள். ஆம் சிவகாமி, ஒரு சமயம் இந்த வேடம் பூண்டு உன் தந்தையின் உயிரை காப்பாற்றினேன். இன்னும் ஒரு கணம் சென்று வந்திருந்தால் அந்த ராட்சசி உன்னை கொலை செய்திருப்பாள். உன்னை மட்டுமா, வானமும் பூமியும் கண்டு வியக்கும்படியான அற்புத நடனக் கலையையும் உன்னோடு சேர்த்து கொன்றிருப்பாள். ஆனால் என்று சிவகாமி தயங்கினாள். ஏன் தயங்குகிறாய் சிவகாமி? என்ன வேண்டுமோ சீக்கிரம் கேள் என்றார் பிக்ஷு. ஒன்றுமில்லை, அந்த காபாலிகையின் பேரில் தங்களுக்குள்ள சக்தியை நினைத்து வியந்தேன். அது காதலின் சக்தி சிவகாமி. அந்த பெண் பேயினிடம் காதல் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவள் என் கட்டளைக்கு அவ்வளவு சீக்கிரம் கீழ்ப்படுகிறாள். சிவகாமியின் முகத்தில் புன்னகையை கண்ட பிக்ஷு மேலும் கூறினார். ஆனால் இவள் எப்போதும் இந்த கோர ரூபத்துடன் இருப்பதாக நினையாதே. முன்னமே சொன்னேனே, நினைவில்லையா? ஒரு காலத்தில் வாதாபி அரண்மனைக்குள்ளேயே இவள்தான் சிறந்த அழகியாக இருந்தாள். ஒரு நாள் உன்னை பற்றி இழிவாக பேசினாள். அதன் காரணமாக இந்த கதியை அடைந்தாள். ஐயோ, என்ன கோர தண்டனை! அவள் இந்த மட்டோடு தப்பினாள். ஆனால் அஜந்தா குகை சுவரில் நீ புலிகேசியின் அடிபணிந்ததாக சித்திரம் எழுதியவன் என்ன கதி அடைந்தான் தெரியுமா? அவனுடைய கழுத்தை தொட்டு ஆசிர்வதித்தேன். அவ்வளவுதான். உடனே அவனுடைய தேகம் பற்றி எரிய ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சித்திரக்காரன் ஓட்டமாய் ஓடி நதியின் வெள்ளத்தில் குதித்தான். அப்புறம் அவன் வெளியேறவே இல்லை. ஐயோ, என்ன கொடுமை! எதற்காக இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று இருதயம் பதைப்பதைக்க சிவகாமி கேட்டாள். ஆஹா, இது மட்டும்தானா உனக்காக செய்தேன் சிவகாமி? இன்றைக்கு இந்த பெரிய வாதாபி நகரம் தீப்பற்றி எரிகிறதே, இதற்கு காரணம் யார் தெரியுமா? இன்று இந்த மாநகரத்தில் பல்லவ வீரர்கள் பிரவேசித்து அட்டகாசம் செய்வதற்கும், இந்த நகரத்தில் வாழும் லட்சோப லட்சம் ஜனங்கள் பித்து பிடித்தவர்கள் போல் அங்கும் இங்கும் சிதறி ஓடுவதற்கும் காரணம் யார் தெரியுமா? தேச துரோகியும் குல துரோகியுமான இந்த பாதகன்தான் என்று சொல்லி பிக்ஷு படீர் படீர் என்று தமது மார்பில் குத்திக் கொண்டார். இதனால் பிரம்மை பிடித்து நின்ற சிவகாமியை பார்த்து சொன்னார். சிவகாமி, இந்த நகரை விட்டு அஜந்தா கலை விழாவுக்காக நான் போன போதே பல்லவன் படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்தேன். ஆயினும் என் சகோதரன் புலிகேசியிடம் அதை சொல்லாமல் மறைத்து அஜந்தாவுக்கு அவனை அழைத்துச் சென்றேன். ஏன் தெரியுமா? உன் ஒருத்தியின் சந்தோஷத்துக்காகத்தான். உன்னுடைய சபதம் நிறைவேறுவதை பார்த்துவிட்டு நீ இந்த நகரத்தை விட்டு கிளம்புவதற்காகத்தான். அதற்காகவே என் உயிருக்குயிரான உடன் பிறந்த தம்பியையும் பறிகொடுத்தேன். வாதாபி சக்கரவர்த்தியின் மரணத்துக்கு
இந்த பாதகனே காரணம் என்று சொல்லி பிக்ஷு மறுபடியும் தம் மார்பில் அடித்துக் கொண்டார். சிவகாமியின் உடம்பெல்லாம் பதறியது. பிக்ஷுவின் கையை கெட்டியாக பிடித்து அவர் அடித்துக் கொள்வதை தடுத்தாள். சிவகாமி தன்னுடைய தளிர்கரத்தினால் தொட்ட உடனேயே நாகநந்தியடிகள் சாந்தமடைந்தார். சிவகாமி, உன்னை பதறும்படி செய்துவிட்டேன், மன்னித்து விடு என்றார். மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது சுவாமி? அன்று என் தந்தையின் உயிரை காப்பாற்றினீர்கள், இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள். இதற்காகவெல்லாம் தங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பேதைக்காக தாங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்க வேண்டாம். சிவகாமி, உன்னை இன்னும் நான் காப்பாற்றிவிடவில்லை. உன் தந்தைக்காகவும் உனக்காகவும் நான் செய்திருக்கும் காரியங்களுக்கு நீ சிறிதேனும் நன்றியுள்ளவளாயிருந்தால் இப்போது எனக்கு ஓர் உதவி செய். என்ன செய்ய வேண்டும் சுவாமி? என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னுடன் புறப்பட்டு வா. சிவகாமி திடீரென்று சந்தேகமும் தயக்கமும் கொண்டு, எங்கே வர சொல்கிறீர்கள், எதற்காக என்று கேட்டாள். சிவகாமி, இந்த பெண் பேய் உன்னை கொல்ல எத்தனித்ததோடு உனக்கு வந்த அபாயம் தீர்ந்து விடவில்லை. பல்லவர்கள் வைத்த தீ அடுத்த வீதி வரையில் வந்து விட்டது. இன்னமும் அரை நாழிகையில் இந்த வீட்டுக்கும் வந்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த மூர்க்க ஜனங்களின் கூட்டத்தை பார்த்தாயல்லவா? அவர்கள் உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட வெறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நகரத்துக்கு நேர்ந்த விபத்துக்கு நீதான் காரணம் என்று நினைக்கிறார்கள். இந்த சமயம் வீட்டு வாசலில் ஏதோ பெரிய ரகளை நடக்கும் சப்தம் கேட்டது. கதவு திறந்து மூடும் சத்தமும் அதைத் தொடர்ந்து ஓர் அலறலும் கீழே ஏதோ தொப்பென்று விழும் ஓசையும் விரைவாக அடுத்தடுத்து கேட்டன. சிவகாமியின் உடம்பு நடுங்கிற்று. மூர்க்க ஜனங்களின் அட்டகாசத்தை கேட்டாயல்லவா சிவகாமி? இங்கே இருந்து இந்த மூர்க்க ஜனங்களால் நீ கொல்லப்பட வேண்டுமா? என்னுடன் வரமாட்டாயா என்றார் நாகநந்தி. நாகநந்தி கூறுவது உண்மைதான் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு உண்டாயிற்று. அடிகளே, என்னை எங்கே எப்படி அழைத்துச் செல்வீர்கள் என்று கேட்டாள். இத்தகைய அபாய காலத்தை எதிர்பார்த்து இந்த வீட்டிலிருந்து சுரங்க வழி ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னை நம்பி நீ புறப்பட்டு வந்தால் அரை நாழிகை நேரத்தில் உன்னை இந்த கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்ப்பேன். சுவாமி, அது மட்டும் என்னால் முடியாது. தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீட்டிலிருந்து நான் வெளிக்கிளம்ப மாட்டேன். தாங்கள் செல்லுங்கள். சிவகாமி, நான் சொல்ல வந்ததை நீ முழுவதும் கேட்கவில்லை. உன்னை எங்கே அழைத்து போக உத்தேசித்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளாமலேயே சொல்கிறாய். ஒருவேளை முன்னொரு சமயம் சொன்னேனே, அந்த மாதிரி என்னுடன் அஜந்தா மலைக்குகைக்கு வரும்படி அழைப்பதாக எண்ணிக்கொண்டாயோ என்னவோ? அந்த கனவை எல்லாம் மறந்துவிட்டேன் சிவகாமி. உன் மனம் ஒரு நாளும் மாறப்போவதில்லை என்பதை அறிந்து கொண்டேன். இப்போது என்னுடைய கவலையெல்லாம் உன்னை எப்படியாவது தப்புவித்து உன் தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான். கோட்டைக்கு வெளியே சென்றதும் நேரே உன் தந்தையிடம் கொண்டு போய் உன்னை ஒப்புவிப்பேன். பிறகு என் வழியே நான் செல்வேன். சிவகாமி சிறிது சிந்தனை செய்துவிட்டு, சுவாமி, உங்களை நான் பூரணமாய் நம்புகிறேன். ஆனாலும் இந்த வீட்டை விட்டு நான் புறப்பட மாட்டேன். அவர் வந்து என்னை கரம் பிடித்து அழைத்துச் சென்றால் இங்கிருந்து போவேன். இல்லாவிட்டால் இங்கேயே இருந்து சாவேன் என்றாள். நாகநந்தியின் முகபாவம் திடீரென்று மாறியது. அவர் கண்களில் தணல் வீசியது. நெருப்புச் சிரிப்பு சிரித்த வண்ணம், உன் காதலன் மாமல்லன் இங்கு வந்து உன்னை அழைத்துப் போவான் என்றா நினைக்கிறாய்? ஒரு நாளும் இல்லை. ஏன் இல்லை என்று ஒரு குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். காபாலிகை, சிவகாமி, பிக்ஷு சொல்லுவதை நம்பாதே, இதோ உன் காதலன் என்று சொல்லிய வண்ணம் தான் தூக்கிக் கொண்டு வந்த உடலை தரையிலே போட்டாள். மார்பிலே கத்தி ஊடுருவியிருந்த உருவத்தை சிவகாமி ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாள். அது கண்ணனுடைய முகம் என்று தெரிந்ததும், அண்ணா என்று அலறிக்கொண்டு அந்த உடலின் அருகில் சென்றாள். கண்ணபிரானுடைய கண்கள் திறந்தன. சிவகாமியின் முகத்தை ஒரு கணம் உற்று பார்த்தன. தங்காய், உன் அக்கா கமலி உன்னை ஆசையோடு எதிர்பார்க்கிறாள். சின்ன கண்ணனும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய உதடுகள் முணுமுணுத்தன. மறுகணம் அந்த சிநேகம் ததும்பிய முகத்தில் மரணக்கல்லை குடிகொண்டது. பேதை சிவகாமி மூர்ச்சையுற்று கீழே விழுந்தாள். 42ஆம் அத்தியாயம். ரஞ்சனியின் வஞ்சம். மூர்ச்சித்து விழுந்த சிவகாமி அண்டை நாகநந்தி பாய்ந்து சென்று நெற்றியின் பொட்டுக்களிலும் மூக்கின் அருகிலும் தம் நீண்ட விரல்களை வைத்து பார்த்தார். காபாலிகையை கடும் கோபத்துடன் நோக்கி, பாதகி, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றார். மயானத்தில் நள்ளிரவில் பேய்கள் பல சேர்ந்து சிரிப்பது போல் காபாலிகை சிரித்தாள். அடிகளே, நான் என்ன பாதகத்தை செய்துவிட்டேன்? தாங்கள் சொன்னபடிதானே செய்தேன். இவளுடைய காதலன் மாமல்லனை வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் கொன்றுவிடும்படி தாங்கள்தானே சொன்னீர்கள். அருமை காதலனுடைய கதியைக் கண்டு இந்த கற்புக்கரசி செத்து விழுந்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று காபாலிகை சொல்வதற்குள் நாகநந்தி குறுக்கிட்டு, அசடே,
மாமல்லன் இவன் அல்ல. மாமல்லனுடைய ரதசாரதி கண்ணபிரான் இவன். அரசனுக்கும் ரதசாரதிக்கும் உள்ள வித்தியாசம் கூட உனக்கு தெரியவில்லையா என்றார். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? முதலிலே மாமல்லன் பிரவேசிப்பான், அவனை கொன்றுவிடு என்று தாங்கள் சொன்னபடி செய்தேன். இப்போது இவன் மாமல்லன் அல்ல, அவனுடைய சாரதி என்கிறீர்கள். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் வாசற்கதவை வெளியிலிருந்து தடால் தடால் என்று கோடாரியால் பிளக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. ரஞ்சனி, போனது போகட்டும். கடைசியாக நான் கேட்கும் ஓர் உதவியை மட்டும் செய். இந்த பெண்ணின் உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறது. கொஞ்சம் அவகாசம் இருந்தால் இவளை உயிர்ப்பித்து விடுவேன். இவள் நம்முடைய வசத்தில் இருக்கும் வரையில் மாமல்லன் இவளை எப்படியும் தேடிக்கொண்டு வருவான். என்னுடைய பழி நிறைவேறும் வரையில் இவள் உயிரோடு இருந்தாக வேண்டும். ஆகையால் இவளை எடுத்துக்கொண்டு நான் முன்னால் போகிறேன். அதோ பல்லவ வீரர்கள் கதவை பிளக்கிறார்கள். நீ சற்று நேரம் இங்கிருந்து அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அடிகளே, ஒருவர் இருவர் வந்தால் நான் சமாளிப்பேன். கதவை பிளந்து கொண்டு பலர் உள்ளே வந்தால் அவர்களையெல்லாம் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? உன் சாமர்த்தியத்தை எல்லாம் இதிலேதான் காட்ட வேண்டும். நீதான் சிவகாமி என்று சொல்லு. சற்று நேரம் அவர்கள் திகைத்து நிற்பார்கள். அப்புறம் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லு. அரை நாழிகை நேரம் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்தால் போதும். ஆ, கள்ள பிக்ஷுவே, பல்லவ வீரர்கள் கையால் என்னை கொல்லுவிப்பதற்கு பார்க்கிறீரா? ரஞ்சனி, பல்லவ வீரர்களால் நீ சாக மாட்டாய் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன். உன்னை பைத்தியக்காரி என்று அவர்கள் விட்டுவிடுவார்கள். ஒரு நாளும் அவர்களால் உனக்கு மரணம் நேராது. போ, சீக்கிரம் போ. இந்த ஓர் உதவி மட்டும் எனக்கு நீ செய். அப்புறம் உன்னை எக்காலத்திலும் மறக்க மாட்டேன். ஆசையையும் குரோதமும் நிறைந்த கண்ணால் காபாலிகை மூர்ச்சையாய் கிடந்த சிவகாமியையும் புத்த பிக்ஷுவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு வேண்டா வெறுப்பாக வாசற்பக்கம் போவதற்கு திரும்பினாள். அவள் திரும்பி 2 அடி எடுத்து வைத்தாலோ இல்லையோ, புத்த பிக்ஷு கண்மூடி திறக்கும் நேரத்தில் தன் இடுப்பில் சொருகியிருந்த விஷக்கத்தியை கையில் எடுத்தார். அவருடைய சக்தியை எல்லாம் பிரயோகித்து காபாலிகையின் முதுகில் அந்த கத்தியை செலுத்தினார். ஓ என்று அலறிக்கொண்டு காபாலிகை திரும்பினாள். அடப்பாவி சண்டாலா, கடைசியில் துரோகம் செய்துவிட்டாயா என்று கத்திக்கொண்டு ரஞ்சனி நாகநந்தி மேல் பாய்ந்தாள். அவர் சட்டென்று விலகிக்கொள்ளவே தலை குப்புற கீழே விழுந்தாள். மின்னல் மின்னி மறையும் நேரத்தில் நாகநந்தி தரையில் மூர்ச்சையாகி கிடந்த சிவகாமியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டின் பின்புறத்தை நோக்கி விரைந்தார். கால வெள்ளத்தில் சிறிது பின்னோக்கிச் சென்று கண்ணபிரான் அந்த துர்கதிக்கு ஆளானது எப்படி என்பதை கவனிப்போம். பலபலவென்று கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் வாதாபி கோட்டைக்குள்ளே அதன் பிரதான மேற்கு வாசல் வழியாக பிரவேசித்த சேனாதிபதி பரஞ்சோதி கோதண்டத்திலிருந்து விடுபட்ட ராமபானத்தைப் போல் நேரே சிவகாமி இருந்த மாளிகையை நோக்கி செல்ல விரும்பினார். ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியமாயில்லை. நாற்புறமும் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த மாநகரத்தின் மக்கள் அலறி புடைத்து கொண்டும் அழுது புலம்பிக் கொண்டும் அங்கும் இங்கும் பித்து பிடித்தவர்கள் போல் ஓடிக்கொண்டிருந்தார்கள். கோட்டை மதில் மேலாக ஆங்காங்கு ஏறி குதித்து நகரத்துக்குள் புகுந்த பல்லவ பாண்டிய வீரர்கள் வாதாபியின் பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிக்கும் வெறியினால் மதம் பிடித்தவர்களாய் தங்களை தடுத்தவர்களையெல்லாம் கொன்று வீழ்த்தி கொண்டு அங்கும் இங்கும் ஓடினார்கள். தீப்பிடித்த வீடுகளின் மேற்கூரைகள் தடதடவென்று விழுந்து வீதிகளை அடைத்தன. தீயும் புகையும் படலம் படலமாக காற்றில் சுழன்று நாற்பக்கமும் பரவின. இத்தகைய இடையூறுகளையெல்லாம் தாண்டிக் கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி வீதிகளின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. 9 வருஷத்துக்கு முன்னால் அந்த நகரின் வீதியின் வழியாக சிவகாமியின் வீட்டுக்குச் சென்ற ஞாபகத்தைக் கொண்டு சுலபமாக இப்போது வழி கண்டுபிடித்துச் செல்லலாம் என்று அவர் எதிர்பார்த்தார். அதுவும் அப்போது நகரின் ஏற்பட்டிருந்த குழப்பத்தினால் அவ்வளவு சுலபமாயில்லை. அவர் பின்னோடு ரதம் ஓட்டிக்கொண்டு வந்த கண்ணபிரானையும் அடிக்கடி வழி சரிதானா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. கடைசியாக சிவகாமியின் மாளிகை இருந்த வீதியை சேனாதிபதி அடைந்த சமயம் சூரியோதயம் ஆகிவிட்டது. அந்த வீதி முனைக்கு வந்தபோது ஒரு பெருங்கூட்டம் அங்கிருந்து பெயர்ந்து செல்வதை அவர் பார்த்தார். ரிஷபக்குடியுடன் கூடிய பல்லவ வீரர்களின் வருகையைக் கண்டதும் எதிரில் வந்த ஜனங்கள் பீதியடைந்து நாற்பக்கமும் சிதறி ஓடினார்கள். சிவகாமி இருந்த மாளிகை வாசலை பரஞ்சோதி அடைந்ததும் அந்த வாசலும் வீதியும் நிர்மானுஷ்யமாயிருப்பதைக் கண்டார். அந்த காட்சி அவருடைய உள்ளத்தில் ஒருவித திகிலை உண்டாக்கியது. வீட்டின் வெளிக்கதவு சாத்தியிருந்தது. வீட்டுக்குள்ளேயோ நிச்சப்தம் குடிகொண்டிருந்தது. யாருக்காக, யாருடைய சபதத்தை நிறைவேற்றி அழைத்துச் செல்வதற்காக இவ்வளவு பெரும் பிரயத்தனம் செய்து படையெடுத்து வந்தோமோ, அந்த ஆயன சிற்பியின் மகள் இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமாயிருக்கிறாளா? அவளை உயிரோடு மீட்டுக்கொண்டு போய் கோட்டை வாசலில் காத்து கொண்டிருக்கும் ஆயனிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் கிடைக்குமா?
இப்படி சேனாதிபதி பரஞ்சோதி எண்ணமிட்டுக் கொண்டிருக்கும் போது வீதியின் எதிர்ப்புறத்திலிருந்து சில பல்லவ வீரர்கள் ரிஷப கொடியுடன் விரைந்து குதிரை மேல் வருவது தெரிந்தது. அவர்கள் தமக்குத்தான் ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று பரஞ்சோதி யூகித்துக் கொண்டு பக்கத்தில் ரதத்திலிருந்து இறங்கி நின்ற கண்ணபிரானை பார்த்து, கண்ணா, கதவை தட்டு. கதவு திறந்ததும் உள்ளே சென்று தேவியிடம் நாம் தான் வந்திருக்கிறோம் அவரை அழைத்து போவதற்காக என்று சொல்லு என்றார். அவ்விதமே கண்ணன் போய் கதவை தட்டினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் கதவின் திட்டி வாசல் திறந்தது. கண்ணன் உள்ளே பிரவேசித்ததும் மறுபடியும் கதவு சாத்திக் கொண்டது. அவசரமாக வந்த பல்லவ வீரர்களின் தலைவன் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போலவே அவருக்கு ஒரு செய்தி கொண்டு வந்தான். செய்தி அனுப்பியவன் இலங்கை இளவரசன் மானவன்மன். சேனாதிபதியின் கட்டளைப்படி மானவன்மன் பொறுக்கி எடுத்த வீரர்களுடன் வடக்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்து வாதாபி அரண்மனையை அடைந்தான். அரண்மனையில் தீப்பிடிப்பதற்குள்ளே அதனுள்ளே இருந்த விலை மதிப்பிற்குரிய செல்வங்களையெல்லாம் வெளியேற்றிவிட ஏற்பாடு செய்தான். ஆனால் அரண்மனைக்குள்ளும் வெளியிலும் எவ்வளவு தேடியும் வாதாபி சக்கரவர்த்தி அகப்படவில்லை. அரண்மனை காவலர்களை விசாரித்ததில் சக்கரவர்த்தி கடைசியாக அரண்மனை வாசலில் சலுக்க வீரர்களையெல்லாம் சேர்த்து எல்லாரையும் எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்து நாசிகாபுரிக்கு வந்து சேரும்படி சொல்லிவிட்டு தாம் ஒரு சில வீரர்களுடன் தெற்கு கோட்டை வாசலை நோக்கி சென்றதாக தெரிந்தது. ஆனால் தெற்கு கோட்டை வாசலை கைப்பற்றி காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அந்த வழியாக சக்கரவர்த்தி வெளியேறவில்லை என்று உறுதியாக சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்ட சேனாதிபதிக்கு மனக்லேசம் முன்னைவிட அதிகமாயிற்று. வாதாபி சக்கரவர்த்தியாக வேஷம் பூண்டு நடித்தவர் நாகநந்திதான் என்பதை அவர் சத்ருகுணன் மூலம் தெரிந்து கொண்டிருந்தார் அல்லவா? விஷப்பாம்பை விட கொடிய அந்த பாதகன் ஒருவேளை சிவகாமியின் மூலமாக பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள முயற்சிக்கலாம் அல்லவா? இந்த நிமிஷத்தில் ஒருவேளை அந்த கள்ள பிக்ஷு சிவகாமியை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானோ என்னவோ? அவளை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் ஒளிக்க பார்க்கிறானோ என்னவோ? இந்த மாதிரி எண்ணங்கள் நெஞ்சத்தில் குமுறி கொந்தளிக்க பரஞ்சோதி அந்த வீட்டின் வாசற்கதவை விரைந்து நெருங்கினார். அவர் கதவண்டை வந்த சமயம் உள்ளே எங்கிருந்தோ வீல் என்ற பெண்ணின் சோகக் குரல் கேட்டது. பரஞ்சோதி வெறிப்பிடித்தவர் போலாகி தம்முடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து கதவை தள்ளி திறக்க முயன்றார். அது முடியாமற் போகவே, சீக்கிரம் கோடாரி கொண்டு வந்து பிளவுங்கள் என்று கர்ஜித்தார். மறுகணமே 5-6 வீரர்கள் கையில் கோடாரியுடன் வந்து கதவை பிளந்தார்கள். 5 நிமிஷத்தில் கதவுகள் பிளந்து தடார் என்று கீழே விழுந்தன. திறந்த வாசலின் வழியாக பரஞ்சோதி உட்புகுந்து ஓடினார். அவரைத் தொடர்ந்து வேறு சில வீரர்களும் சென்றார்கள். முன்கட்டு முழுவதும் தேடியும் ஒருவரும் அகப்படவில்லை. பின்கட்டுக்கு சென்றதும் ஒரு ஆணும் பெண்ணும் குத்திக் கொல்லப்பட்டு தரையிலே கிடந்த கோரமான காட்சி பரஞ்சோதியின் கண்முன்னால் காணப்பட்டது. ஆண் உருவத்தின் முகத்தை பார்த்ததும் கண்ணபிரான் என்று தெரிந்து போயிற்று. ஐயோ, கமலியின் கணவன் கதி இப்படியே ஆக வேண்டும்? ஆனால் அதை பற்றி அதிகம் சிந்திக்க இப்போது நேரமில்லை. அருகில் கிடந்த ஸ்திரீயின் மீது கவனம் சென்றது. அந்த உடல் குப்புற கிடந்தபடியால் யார் என்று தெரியவில்லை. ஒருவேளை சிவகாமி தேவிதானோ என்னவோ? இருவரையும் கொன்றுவிட்டு அந்த பாதகன்... பரஞ்சோதி தாம் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த பெண் உடலை புரட்டி மல்லாக்க நிமிர்த்தி பார்த்தார். காபாலிகையின் கோர முகத்தை பார்த்ததும் சிவகாமி தேவி இல்லை என்ற எண்ணத்தில் சிறிது ஆறுதல் ஏற்பட்டது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்திரீயின் உடம்பு சிறிது அசைவதையும் நெடிய பெருமூச்சு வருவதையும் கண்டு பரஞ்சோதி திடுக்கிட்டார். அடுத்த நிமிஷம் அவளுடைய செக்கச் சிவந்த கண்கள் பரஞ்சோதியை விரித்து நோக்கின. ஆஹா, மாமல்லன் நீதானா என்று அவளுடைய உதடுகள் முணுமுணுத்தன. சிவகாமியை பற்றி அவளிடம் ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆவலால் எழுந்த பரபரப்புடன், ஆம் பெண்ணே, நான் மாமல்லன்தான். நீ யார்? சிவகாமி தேவி எங்கே என்று சேனாதிபதி கேட்டார். இது என்ன கேள்வி? நான் தான் சிவகாமி, தெரியவில்லையா என்றாள் காபாலிகை. அப்போது அவள் முகத்தில் தோன்றிய கோர புன்னகை அவளுடைய விகாரத்தை பன்மடங்காக்கிற்று. ஒரு கண நேரம் பரஞ்சோதி திகைத்துப் போனார். நெடுங்காலம் சிறைப்பட்டிருந்த காரணத்தினால் சிவகாமி தேவிதான் இவ்விதம் சித்தப்பிரமை கொண்ட பிச்சையாகி போய்விட்டாளோ? சீச்சி, ஒரு நாளும் அப்படி இராது. குண்டோதரன் 1 மாதத்துக்கு முன்புதான் சிவகாமியை பார்த்துவிட்டு வந்தான் என்பதும் சத்ருகுணன் காபாலிகையை பற்றி கூறியதும் பரஞ்சோதிக்கு நினைவு வந்தன. அந்த காபாலிகைதான் குகை வழியாக பிரவேசித்து இவ்விடம் வந்திருக்கிறாள் போலும். சி, ஏன் பொய் சொல்கிறாய்? நீ சிவகாமி இல்லை. சிவகாமி எங்கே என்று உண்மையை சொன்னால்? உண்மையை நான் சொன்னால் அதற்கு பிரதியாக நீ எனக்கு என்ன செய்வாய்? உன் உயிரை காப்பாற்றுவேன் என்றார் பரஞ்சோதி. ஆஹா, விஷக்கத்தி பாய்ந்த என்னை காப்பாற்ற உன்னால் ஒரு நாளும் முடியாது. விஷக்கத்தியா? அப்படியானால் நாகநந்திதான் உன்னை கொன்றிருக்க வேண்டும். பெண்ணே, சீக்கிரம் சொல்.
நாகநந்தி எப்படி, எந்த வழியாக போனான்? சொன்னால் உனக்காக அவனை பழிவாங்குகிறேன். நாகநந்தி மேல் பழிவாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த கள்ள பிக்ஷு என்னை கொன்றது உண்மைதான். ஆனால் அவனாக கொல்லவில்லை. அந்த நீலி சிவகாமி தூண்டித்தான் கொன்றான். பல்லவனே, நீ உன்னை மன்மதன் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வது? அந்த மூலி சிவகாமிக்கு உன் பேரில் ஆசை இல்லை. வறண்டு காய்ந்து எலும்பும் தோளுமாயிருக்கும் புத்த பிக்ஷுவின் பேரிலேதான் அவளுக்கு மோகம். நீ வருவதாக தெரிந்திருந்தும் அவள்தான் நாகநந்தியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாள். நான் குறுக்கே நிற்பேன் என்று என்னையும் கொல்ல செய்தாள். எனக்காக நீ பழி வாங்குவதாயிருந்தால் சிவகாமியை பழிவாங்கு. அந்த அசட்டு புத்த பிக்ஷுவை ஒன்றும் செய்யாதே. இந்த வார்த்தைகளையெல்லாம் பரஞ்சோதியின் காதில் கர்ண கடூரமாக விழுந்தன. மேலே கேட்க சகியாமல், பெண்ணே, அவர்கள் இருவரும் எங்கே இப்போது? எப்படி போனார்கள்? சீக்கிரம் சொல்லு என்று கூறினார். தன்னுடைய யுக்தி பலித்துவிட்டது என்று எண்ணிய காபாலிகை, கொள்ளை முற்றத்து கிணற்றிலே இறங்கிப்பார், சுரங்க வழி அங்கே இருக்கிறது. சிவகாமியை பழிவாங்கு, ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லி பேச்சை நிறுத்தினாள். அதோடு அவளுடைய மூச்சும் நின்றது. 42ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.